போட்டேன் சார். காலையில் சாயங்காலம் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்குறான், நான் செகண்ட் டோஸ் போட்டிங்களா? நான் போட்டேன். ஜுரம் வந்துதான்னு கேட்டான். எனக்கு வரலன்னு. வரலையா? வரணுமே அப்படின்னா. எனக்கு வரலையேன்னு. விசாரிச்சிங்களா? இப்போ டூப்ளிகேட்டும் வருதான்னா. முடிஞ்சு போச்சு சார். உலகத்திலே ஜுரம் வரணும்னு வேண்டிக்கணும் நான் தான் சார். இல்லைன்னா எங்கே போய் தேடுறது? சும்மா இருக்க மாட்டானுங்க சார். அன்பு நீ காட்ட வேணாம், அமைதியாக இருந்தாலே போதும். நான் கூட்டம் இல்லாத போது இது டெய்லி கோயிலுக்கு போகிறவன் சார். என் ஃப்ரெண்டு கேட்குறான், நீ என்ன டெய்லி கோயிலுக்கு வர, ஏதாவது பிரச்சனையா அப்படின்றான். அதான் பிரச்சனைனா தான் கோயிலுக்கு வரணும்னு அவன். ஏதோ பிரச்சனையானா? இல்லைடா, சும்மா ஃப்ரீயாக இருக்கேன் கோயிலுக்கு வரேன்னு. ஏய், கோயிலுக்கெல்லாம் டெய்லி வராதேண்ணா. ஏண்டாண்ணே? எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வச்சுருக்கானுங்கண்ணா. அதுக்கு என்னடா? இல்லை திடீர்னு கோயிலில் ஏதாவது காணாது போச்சுன்னா கேமராவில் பார்த்துட்டு டெய்லி வரேன்னு என்கொயரிக்கு கூப்பிடுவாங்கண்ணா. இப்போ கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது சார். வாசலுக்கு கும்பிட்டு போயிடலாம். சில பேர் பார்த்துக்கிறீங்களா, கற்பூர ஆராத்தி காட்டும் போது கண்ணை இருக்க முடிப்பான், வேண்டிக்கிறானா. அது வீட்லேயே முடிக்கலாமே கண்ணை. சில பேர் பாருங்க, ஆரத்தி காட்டும் போது டென்ஷனாக பேக்கெட்டில் கை உச்சி இப்படி இப்படி இப்படின்றான் சார். என்னடான்னு பார்த்தா 2 ரூபா தேடுறாங்க. இவனுக்கு என்ன பிரச்சனைனா 5 ரூபாவும் 2 ரூபாவும் ஒரே சைஸ் இருக்கு. டக்குன்னு 5 ரூபா வந்துட போகுதுன்னு சில பேர் அதுக்கே சாமி கும்பிடுவான். 2 ரூபா வந்ததுன்னா மீதி உண்டியில் 5 ரூபா போடுறேன்.